பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை சிருஷ்டித்ததற்கு, மனிதனை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்ததனுடைய நோக்கம் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக. நாம் அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நன்மை உண்டாகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, யோசுவா புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகக்கூடிய பாதையிலே எரிகோ கோட்டை தடையாக இருக்கிறது. அந்த எரிகோ கோட்டையை பிடிப்பதற்கு, அந்த தடையை தாண்டுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவங்க எக்காலம் ஊதின பொழுது ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரித்து துதித்து அந்த கோட்டையை சுற்றி வந்த பொழுது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மை சுற்றி சில பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கு முன்பாக சில தடைகள் இருக்கலாம். நாம் துதிக்கும் பொழுது அந்த தடைகள் நிச்சயமாக மாறி போகும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் பாடி துதித்த பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைக்கிறதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டு தடைகள் மாறி போகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே யோசபாத் ராஜாவினுடைய நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 தேசத்தில் உள்ள ராஜாக்கள் எழும்பி வருகிறார்கள். ஆனால் யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு தயாராகவில்லை. அங்கே யோசபாத் செய்த காரியம், அங்கே கர்த்தரை துதிக்கும்படியாக, பாட்டை பாடும்படியாக அங்கே சில நபர்களை நிறுத்தி வைக்கிறார். அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வந்த அந்த 3 தேசத்திலே உள்ளவர்களும் அவர்களுக்கு விரோதமாக ஒருவருக்கு ஒருவர் எழும்பி வெட்டுண்டு மரித்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே வாசிக்கும் பொழுது ஒருவர் கூட தப்பவில்லை என்று பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக சில காரியங்கள் எழும்பி வரலாம், சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் முன்பதாகவும் நாம் பாடி துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி போடுவார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உம்மை துதிக்கும்படியாக எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். துதிக்க நல்ல கிருபைகளை தாரும். துதிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் நிச்சயமாக மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.